ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறமா உங்களோட நேற்று திருநெல்வேலி, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கேன். அது இருக்கு இல்லையா, நமது நெல்லை நமது பெருமை புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டுங்க, அதாவது இங்கே லோக்கலில் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, அது புதுப்பித்து கட்டியிருக்காங்க. அது அந்த சைடு இருக்கு இல்லையா, இது ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே இந்த ரோட்டில் வச்சு ஒரு தாத்தாவை என்ன பண்ணேன், ஒரு முதியவரை மீட் பண்ணேன். அந்த சாட்சி அவரோட பேசுனதையும் என்ன பண்ணுறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசாயா பழைய ஏற்பாடு 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 861வது பக்கம். கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுதும் உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமேன். இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை இல்லையா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க புரியும். அதாவது காரணமே இல்லாத டிவோர்ஸ். இப்போ ஒரு சில இடங்களில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இச்சை நிமித்தமாக வேற ஒரு ஆணோட போயிருப்பாங்க. கணவன் வேலைன்ட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாரு, குடும்பத்துக்காக வீட்டை கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மனைவி வேற ஒருத்தரோட என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு எழுதப்படலை. கணவனோட சேர்ந்து வாழணும், ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில எவ்வளோ ஒருத்தி குறுக்கால கணவனை பறிச்சுட்டு போயிடுறா, இவரும் போயிடுறாரு. அந்த மாதிரி பெண்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அக்காமார் தங்கச்சிமார்கள், உங்களுக்காக தான். அப்போ பாருங்க, நேற்று என்ன பண்ணேன், இந்த ரோட்டில், இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் நான் இங்கே ஒரு ஹோட்டலில் இப்போ தங்கியிருக்கேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிச்சைக்காரர்கள் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்கள்ல. அந்த மாதிரி ஒரு தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்கிட்ட பிச்சை கேட்டார். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்கள் பெண்கள் அம்மாமார்கள் தாய்மார்கள் பிச்சை கேட்குறாங்கன்னா கொடுத்துட்டு அந்தால வந்துடுவேன், பாட்டிமார்கள். இந்த தாத்தாமார்கள் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், உட்காந்து என்ன பண்ணுறது, அவங்களோட சும்மா ஒரு 2 வார்த்தை மொக்க போடுறது, அப்படியே பேச்சு கொடுக்கறது. அப்போ இந்த பொரோட்டா கடையில் என்ன பண்ணேன், ஹோட்டல் நியூ ருசி, அந்த பொரோட்டா கடையில் அந்த தாத்தாவுக்கு பொரோட்டாவும் வாங்கி கொடுத்துட்டு பிச்சை போட்டுட்டு பெரிய தான தர்மம் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ட்டு அவர்கிட்ட என்ன பண்ணேன்னா பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது என்ன தாத்தா இப்படி ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீல அப்படின்னா, என்ன நல்லா தானே இருக்கியா, இன்னும் தாடி சேவ் பண்ணாமல் இருக்கியா, சலூனுக்கு வேணா கூப்பிட்டு போவா, இப்போ நைட் ஆகி போச்சு, நாளைக்கு வேணா என்ன பண்ணுங்க சலூனில் போய் ஷேவ் பண்ணி விட்றேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை நானே செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கிட்டு கிடக்கேன், நானே ஒரு 4 கிலோ தூடவா, அவ்வளோதானே தாத்தா. ஒரு புது சட்டை வாங்கி போட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி இருப்பியா. அவர் என்ன சொன்னார்னா, விரைவீக்கம் அப்படின்ற ஒரு நோய் எனக்கு இருக்குது தம்பி அப்படின்னாரு. விரைவீக்கமா தாத்தா, அதுக்கெல்லாம் இப்போ மெடிசன்லாம் வந்துருச்சு. உங்கள் காலத்தில் தான் விரைவீக்கம்னு சொல்லி வீங்கிறோம், தெரியும் இல்லையா, கீழே பால் என்ன ஆகும், பெருசாயிரும். அதுக்கு அப்போ நாட்டு மருத்துவம் அது இதுன்னு, இப்போலாம் இங்கிலீஷ் மருத்துவம் நிறைய வந்துருச்சு தாத்தா. அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், அங்கங்கே வேற விரைவீக்கம்னு எழுதி போட்டிருக்காங்க. அதில் யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன், உங்களை போய் பாருங்க, ஏன் உங்கள் பிள்ளையில கூப்பிட்டு போய் சொல்லுங்க, இந்த காலத்தில் போய் விரைவீக்கம்னு சொல்லிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்ட ஏரியல அப்படிங்கும்போது
அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க தம்பி, மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைகள் அப்படின்னாரு. 3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்களா? 3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கும்போது ஏன் தாத்தா அவங்கள பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க? அவங்க நம்பரை என்ன பண்ணுங்க, கொடுங்க. முன்னாடியே இதே மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பசங்க நம்பர். அதாவது நம்ம சென்னை, நான் இருக்கிறது சென்னை தெரியும் இல்லையா, சென்னையில் வந்து யாராவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பிச்சை போட்டு வந்துடுறது. அவங்களுக்கு ஃபோனை, அவங்க பிள்ளைகளோட நம்பரை வாங்கி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கிராமங்களில் அப்படி கிடையாது. கிராமங்களில் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு குத்தி பேதலிச்சிருக்கோம், வயசான காலத்தில் வழி தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, வந்திருப்பாங்க. அப்போது அவங்க பிள்ளைகளை அவங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோனை பண்ணி, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கா, உங்கள் ஆத்தா இங்கே தான் இருக்கா, வந்து கூட்டு போல அப்படின்னு சொன்னோன்னா, ஆனால் ரொம்ப நன்றி. நான் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட தாய் தகப்பனை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர்லாம் அசிங்கமாலாம் திட்டியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். கெட்ட வார்த்தை போட்டு அந்த மோனை இந்த மோனை பெத்த அப்பனையும் அப்போ ஆத்தாலையும் ரோட்லையெல்லாம் அலைய விட்ருக்கா, விளங்காத பயலா, இப்படி இல்லை. இதோட பயங்கரமாக வந்து கெட்ட வார்த்தை அசிங்கமாக திட்டியிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் இது ஒரு ஊழியம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளோட நம்பரை கொடுங்க. நம்பர்லாம் இல்லை தம்பி எனக்கு தெரியாது, நான் வீட்டை விட்டு வந்து பல வருஷம் ஆகுது. சரி, வீட்டை விட்டு வந்துட்டீங்க, ஓகே. உங்கள் பிள்ளைகள் விரட்டி விட்டாங்களா? சரி, பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. பொம்பளை பிள்ளை சும்மா சொல்லுவாங்க, பெண் பிள்ளை அழகா அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன். அவள் கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு தான் குடும்பம், அப்பங்காரங்கிட்டையும் ஆத்தாக்காரிக்கிட்டையும் சொத்து இருந்தால் தான் என்ன பண்ணுவா, பொம்பளை பிள்ளையும் ஒட்டுவா. ஆம்பளை பயிலுவ அதே கதை தான். பணம் நம்ம நைனா என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட போனால் பேரம்பேத்திக்கு கொலுசு எடுத்து போடுவார், கொடி எடுத்து போடுவார், தங்கத்தில் பிரேஸ்லெட் வாங்கி போடுவார். இதுதான் பொம்பளை பிள்ளைகள். இந்த ஆம்பளை பயிலுவ தோட்டம் துறவு பில்டிங்கு இது மாதிரி. பயிலுவ பிள்ளையில விட்டுருங்க, எல்லாரோட நிலைமையாக தான். இந்த சும்மா ஆம்பளை பைய பொம்பளை பிள்ளை ஒன்றும் பார்க்காது. உங்கள் மனைவி எங்க இறந்து போயிட்டாங்களா? உங்கள் வீட்டுக்காரம்மா யாருன்னு சொல்லுங்க. உங்கள் டார்லிங், உங்கள் ஆசை காதலி, அவங்களுக்கிட்ட என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா இங்கே பக்கத்தில் ஏதாவது கிராமத்தில் இருந்தீங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆட்டோ பிடிச்சி போய் என்ன பண்ணுவேன், விட்டு உங்கள் வீட்டில் வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் மனைவி என்னதான் ஆனானே தெரியல தம்பின்னாரு. என்ன ஆனான்னு தெரியலையா? என்ன தாத்தா, கள்ள காதலா, கள்ள தொடர்பா, யாரு கூடயாவது போயிட்டாங்களா? இல்லை தம்பி, நான் தான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வாலிப வயசுல என் மனைவியை விட்டுட்டு, பெத்த 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். என் மனைவி பிள்ளைகள் என்னதான் ஆனாங்கன்னே தெரியல. இப்போ என் பசங்க 3 பேர்ல எத்தனை பசங்க உயிரோட இருக்காங்க, எத்தனை பசங்க அவங்களுக்கு பேரம் பிறந்திருக்கானா, பேத்தி பிறந்திருக்காளா, என் பொஞ்சாதி இப்போ உயிரோட இருக்காளா, ஒண்ணுமே எனக்கு தெரியல தம்பி. சரி, அப்ப எண்ணூறுத்தியோட போனியல்ல, அவகிட்ட போக வேண்டியதானே. விரைவீக்கம் வந்தோடனே என்ன பண்ணிட்டா, விரைவீக்கம் அப்படின்ற ஒரு வியாதி, அது குணப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. இந்த லாரி டிரைவரு, கார் டிரைவரு, ஹீட்டு, உடம்புல ஹீட்டில் என்ன போடணும், ஹீட்டுனால வரக்கூடிய ஒரு, எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் அம்மம் போட்டிருக்கோம், அதை சரியாக அந்த டைமில் அம்மமே என்னது, ஹீட்டு, உடல் சூடுனால வரக்கூடியது. அப்போ அந்த நேரத்தில் அதை சரியாக பண்ணலை, அதோட கிருமி இருக்குது, அந்த ஹீட்டு மூலமாக வரக்கூடியதான் விரைவீக்கம். அப்போ நீங்கள் 2வதா செட்டப் பண்ணிட்டு போன அந்த அம்மா உங்களை விரைவிக்கிறதுக்கு ஐயா விட்டு போயிட்டாங்க. ஆமாம் தம்பி,
ஏன் ரெண்டாவதா போனவ எதுக்கு கூப்பிட்டு போனா? மனசை பார்த்து கூப்பிட்டு போனாளா? யாருக்கிட்டையும் இல்லாத மனசு நேத்து இந்த இந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த தாத்தா கிட்ட இருக்கா? இல்ல. அவ கூப்பிட்டு போனது எதுக்கு? அந்த விரைவீக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற வேற எதுக்கும் கிடையாது. அதுதான் அவளுக்கு வேணும். அந்த இடத்துல வீங்கிடுச்சு, என்ன பண்ண முடியாது, விரட்டி விட்டா. இவர் பெத்த கெட்டின மனைவிக்கிட்டையும் போக முடியாம, பெத்த பிள்ளைகளும் உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு தெரியாம, அவங்களுக்கு பேரம் பேத்தி இருக்கான்னு தெரியாம என்ன பண்ணிட்டு கிடக்காரு? ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பலர் இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க அனாதைகளால் அனாதமா அப்படியே அவங்க எல்லாருமே பாதி பேர் நீங்க பேச்சு கொடுத்து பாருங்க. சும்மா 10 ரூபாவை போட்டுட்டு ஒரு பரோட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொடுத்துட்டு, அப்பா நான் பயங்கரமான கொடை வள்ளலாக்கும் அப்படின்னு, ஓகே ஃபைன். அதே நேரத்தில் நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஹிஸ்டரி ஆஃப் ஜாக்கிரபி இருக்கும். அது பயங்கரமான இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கெட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு பெத்த பிள்ளைகளை அனாதையாக்கிட்டு வந்தவனாதான் இருப்பான். அதுல ஒரு சிலர் தான் இந்த அப்பங்காரன் சொத்தை பிடுங்கிட்டு விரட்டி விடுறது, அம்மா அப்பா 2 பேரையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருப்பாங்க. அந்த முதியோர் இல்லம் பிடிக்காம தாத்தா பாட்டி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்துருவாங்க. அந்த ஓடி வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாது, ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மனைவி அதுக்கப்புறமா இறந்துருப்பாங்க. அந்த ஆண் மட்டும் என்ன பண்ணுவாரு, அது யாராவது ரேரு. மற்றபடி நீங்க இந்த ரோட்ல அனாதைகளா சுத்திக்கிட்டு இருக்கவங்க, வயசானவங்க, கெட்ட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. பெத்த பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு வந்தவங்களா தான் இருப்பான். அப்ப நல்லா பாருங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அக்காமார்களே, என் தங்கச்சிமார்களே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் வயசுல விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் கூறுகிறார். உங்களை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறாப்ல. அது கீழே உள்ள வசனம், இமை பொழுதும் உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரங்கலால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்படி இப்படி கண்ணை மூடி அப்படி திறக்கிற நேரம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கணவனால் கைவிடப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அக்காமார் தங்கச்சிமார், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை கைவிட மாட்டாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட விரைவீக்கம், அந்த வீங்கின பிறகு அவ்வளவு என்ன பண்ணிடுவாளுவ. இங்க வசனம் என்ன, ஏசாயால கண்ணு இமைக்கிற நேரம் கூட உன்னை கைவிட மாட்டேன். அங்க மொத்தமா அங்கதான் வீங்கி போச்சா. வீங்கி போன பிறகு அங்க பம்பு என்ன ஆகாது, சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்க, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், ஆகவே ஆதலால் காதல் செய்வீர். யார? கெட்டின மனைவிய. ஆதலால் காதல் செய்வீர். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே, யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா போய் என்ன பண்ணுங்க, சேர்ந்துருங்க. அப்புறம் விரைவீக்கம்ன்றது அது எல்லாருக்கும் வரக்கூடிய வியாதி. அதுக்காக மனைவியை பிரிகிறவங்களுக்கு இது மட்டும்தான் அது சாபம், அந்த மாதிரி அது ஒரு சாபத்தான வியாதி கிடையாது. ஆனா கெட்டின மனைவி உனக்கு விரைவீக்கம் வந்தாலும் சரி, எந்த இடத்துல வீங்கி போனாலும் சேர்ந்துருப்பா. ஆனா கூப்பிட்டு போனவ அவ எதுக்காக கூப்பிட்டு போறா? அதை இம்பிட்டுக்கானோ இந்த விரல் சைஸ் இருக்குமா, இதுக்குதான் கூப்பிட்டு போறா. அப்புறம் அந்த இடத்துல வீங்கி போச்சுன்னா விரட்டி தான் விடுவா. சரியா? யாராவது ஒருத்தரோடையாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ மூலமா பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புறேன். இப்போ திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு பேக் சைடு ஒரு கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தோட பேர் விடிசி மைதானம் பின்புறம். ஐயோ, ஒய்எம்சிஏன்னு சொல்லிட்டோம், சாரி,
விடிசி மைதானம் பின்புறம் பாளையங்கோட்டை, பிபிஎல் திருமண மகால். அங்கே காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை பயிற்சி பட்டறை அப்படின்ட்டு நம்ம ஐஆர்ஓ இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் மூலமாக, சர்வதேச உரிமை கழகம் மூலமாக மோசஸ் செல்லத்துறன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க தலைமையில் நடக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், இப்போ நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். இளைஞர்களுக்கு பயிற்சி, இளைஞர்களுக்கு பயிற்சி பட்டறை. இன்றைக்கி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற தம்பிமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஈவினிங்குள்ளே என்ன பண்ணுங்க, மார்ச் 8ஆம் தேதி நேரில் வாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து கோயில்பட்டி போகிறேன். நம்ம உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் இருக்காங்கல்ல, கருணாகரன் அண்ணன் ஒரு 25 கண்ணு தெரியாதவங்களுக்கு மாதம் உதவி பொருட்கள் அந்த மாதிரி கோயில்பட்டியில் 25 பேருக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் இந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் ஒரு சுவிசேஷம். அதுக்காக நாளைக்கு என்ன பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியத்திற்காகவும் அங்கே சார்லஸ் ஐயனா என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தி. அந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. என்னுடைய போக்கையும் மரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்புறம் கள்ள பொண்டாட்டி செட்டப்பு கிட்டப்புன்னு பேசுகிறேன், நான் என்ன பண்ணிடக்கூடாது. நேற்று கூட இங்கே ஒரு 2-3 விபச்சாரிகள் என்ன பண்ணாங்க, ஐட்டம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த டைமோட போயிடும். அதுக்குன்னு விபச்சாரிக்கிட்ட போகிறத சரின்னு பேச வரல. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு வேளை மண்டை கோளாறு உண்டாகி விபச்சாரிக்கிட்ட போனோம்னா அது வந்து பாவக்கணக்கு, பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது. கெட்டின மனைவி கிட்ட போய் ஏப்புலா தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், விபச்சாரிக்கிட்ட போயிட்டேன் பார்த்துக்கா, மன்னிச்சுக்கா, சரிப்பா ஒளிஞ்சு போ, இவர் 1 மாதம் பேசாமல் இருப்பா, அப்புறம் பொண்டாட்டிக்காரி பேசிடுவான்னு வச்சுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்டையும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே ஒரு விபச்சாரிக்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மன்னிச்சிருவாங்க. ஆனால் கெட்டின மனைவியை விட்டு எண்ணூர்த்திய கிட்ட போய் ஒரு உடல் சுகத்துக்காக ஒரு 2 நிமிஷத்துக்காக முழு வாழ்க்கையும் அவகிட்ட கொடுத்து பெத்த பிள்ளையில தவிக்க விட்டு பெத்த பிள்ளையில அனாதையாக்கிட்டு எத்தனை அனாதை ஆசிரமங்கள்ல போய் பாருங்க. சும்மா வீடியோவை கிடந்து பார்த்துக்கிட்டு போய் நேரில் போய் பாருங்க, எத்தனை அனாதை ஆசிரமம் எல்லாம் இந்த அப்பன் ஆத்தா ஓடி போனதுங்க. இந்த மாதிரி உள்ள பிள்ளைகள் தான் நிறைய என்ன பண்றாங்க, இந்த உடல் சுகத்துக்காக போன உழுவ இந்த மாதிரி பிள்ளைகள் தான் அனாதையா என்ன பண்றாங்க. யாராவது வந்து ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்மளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தரோடையாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ மூலமா பேசியிருப்பாங்கன்னு நம்புறேன். என்னோட ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. நன்றி. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.